கோவையில் சத்தமின்றி சம்பவம் செய்து வரக்கூடிய திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் புருவம் உயர்த்தி பார்க்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக. இது பற்றி முழு விவரத்தை பார்க்கலாம். 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் கோவை தொகுதி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து வருது. கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. திமுக சார்பில் கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்காரு. பலருடைய பெயர்கள் இதற்காக சுற்றி வந்த நிலையில் இன்ப அதிர்ச்சியாக கணபதி ராஜ்குமாரை களமிறக்கியிருக்காரு ஸ்டாலின். அதிமுகவினுடைய கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக அதாவது சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இந்த தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்காரு. மேலும் கோவை தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் களம் சூடு பிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த 3 பேருக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவுவதால் களம் எப்படி மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. கோயம்புத்தூரில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இடையே கடுமையான வார்த்தை போர் ஏற்பட்டிருக்கு. இந்த வார்த்தை போருக்கிடையே திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சத்தமின்றி களப்பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. கணபதி ராஜ்குமார் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா பலத்தை விட நேரடியாக களப்பணிகள் செய்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை செஞ்சுட்டு வர்றாரு. கோவை தொகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள், பிரிவுகள், தொழிற்சங்கங்கள், ஆலோசனை இவங்க எல்லாத்தையுமே ஆலோசனை செஞ்சு வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாரு. பெரிதாக செய்திகளில் தோன்றாமல் நேரடியாக களப்பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு. வாக்குகளை பெரிய அளவில் தீர்மானிக்கக்கூடிய சங்கங்கள், அமைப்புகள் இதெல்லாத்தையும் சந்தித்து கணபதி ராஜ்குமார் ஆதரவு திரட்டி வர்றாரு. கோவை சூலூரில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவுடன் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நிர்வாகிகளை சந்தித்து மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஆதரவு அளிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் இவங்களுடைய ஆதரவு மொத்தமாக திமுகவுக்கு போகும் அப்படிங்கிறதால மிகப்பெரிய வாக்கு வங்கி சாதகமாக திரும்புறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில் கோவையில் செந்தில் பாலாஜி சொன்னபடியும் நடைபெற்று வருது. குறிப்பாக அண்ணாமலையை கோவை தொகுதியில் தோற்கடித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கங்கணம் கட்டி வேலை பார்த்துட்டு வர்றாங்க. தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் எல்லா தொகுதிகளை விடையும் கோவை தொகுதியில் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி. அத்துடன் வரக்கூடிய 12ஆம் தேதி தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி அவர்கள் வர்றாங்க. அவர் கோவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. மேலும் இப்போது கோவை தொகுதியில் திமுக வேட்பாளராகிய கணபதி ராஜ்குமார் அவர்கள் இப்படி தீவிரமாக இறங்கி களப்பணிகள் செஞ்சுட்டு வர்றது பற்றின உங்களுடைய கருத்துக்கள். மேலும் கோவையில் யாருடைய வெற்றி பிரகாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கணிப்பு எல்லாத்தையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தேர்தல் பற்றின தகவல்கள், செய்திகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.